உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய கிருபை இன்றைக்கும் என்றைக்கும் காத்து நடத்துவதாக. திருமறையில் ஒரு விசேஷமான ஒரு சரித்திரம் உண்டு. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை நோக்கி, நீ பெத்தேலுக்கு புறப்பட்டு போய் அந்த பெத்தேல் அரசனிடத்தில் ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைத்துவிட்டு நீ திரும்பி வரும்போது புசியாமலும் குடியாமலும் நீ வந்த வழியாக திரும்பி வராமலும் வேறு வழியாக நீ திரும்பி வா என்று அங்கு சொன்னார். இந்த தீர்க்கதரிசி அதே விதமாக புறப்பட்டு போய் அந்த பெத்தேலிலே அந்த அரசனிடத்தில் அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லிவிட்டு வேறு வழியாக அவன் புறப்பட்டு வந்தான். அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பெத்தேல் இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன், இந்த மாதிரி கடவுளுடைய தீர்க்கதரிசி ஒருவன் வந்து இந்த செய்திகளை சொல்லி சாப்பிடாமல் கொள்ளாமல் போகிறான் என்று கேள்விப்பட்டு இவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கழுதியை சேனை வைத்து கொடுக்க சொல்லி அவர் அதன் மேலே உட்கார்ந்து அந்த தீர்க்கதரிசியை வேகமாக போய் பிடித்த அந்த தீர்க்கதரிசனத்திலே சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போக வேண்டும், இவ்வளவு தூரம் வந்துவிட்டு நீங்கள் சாப்பிடாமல் போவது சரியல்ல என்று சொன்னார். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி, ஆண்டவர் என்னை சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் இந்த இடத்துல தண்ணீர் குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் என்று அவன் சொன்னான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி, நீ போன பிற்பாடு ஆண்டவர் என்னிடத்துல வந்து அந்த மகனை சாப்பிட கூப்பிட்டு கொண்டு வா என்று என்னிடத்துல சொன்னார், நானும் தீர்க்கதரிசி அல்லவா என்று போய் சொன்னார். உடனே அந்த தீர்க்கதரிசி அதை நம்பி அவனுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நான் புசிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம், நீ வேறு வழியாக வா என்று சொன்னேன் அல்லவா, நீ இப்பொழுது குடிக்கிறது என்ன புசிக்கிறது என்ன, ஆகவே நீ வீடு வரும்போது ஒரு சிங்கம் உன்னை கொன்றுவிடும் என்று சொன்னார். அந்த தீர்க்கதரிசிக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. திரும்ப வரும்போது ஒரு சிங்கம் எதிர்பெற்று அவனை கொன்றது. அவன் வழியிலே விழுந்து கிடக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு இந்த வயதான தீர்க்கதரிசி சென்று அவனை தூக்கி கொண்டு வந்து அடக்கம் பண்ணினார் என்று அந்த சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனங்களுக்கு தப்பிதமான ஒரு உபதேசம் அல்லது தேவனுடைய வசனத்தை தந்திரமாக உபதேசிப்பது அல்லது வேறு விதமாக உபதேசிப்பது நிச்சயமாக அழிவை கொண்டு வரும் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். திருமறை நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது என்று சொன்னால், நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் இந்த வேத வசனத்தின் படி நடப்பதில் தான் இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்படியானால் நித்திய ஜீவனை கர்த்தர் எங்கு வைத்திருக்கிறார்? இந்த வேத வசனங்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் அதே 24வது வசனம் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள், அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறார். இந்த வேத வாக்கியம் அப்படியே பேச வேண்டும், அதில் எந்த மாற்றம் இருக்கக்கூடாது, எந்த விதமான கலப்பம் இருக்கக்கூடாது, மனிதர்கள் தங்களுடைய எண்ணத்தை கூட்டக்கூடாது, அந்த வேத வாக்கியங்களை குறைக்கக்கூடாது என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் அநேக முறை எச்சரித்திருக்கிறார். உதாரணமாக இந்த புதிய ஏற்பாட்டின் கடைசி பக்கம் வெளியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், வெளியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டார், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக ஆண்டவர் பேசுகிறார்.
வேத வசனங்களில் ஒன்றையும் கூட்டாதே, ஒன்றையும் குறைக்காதே, ஒன்றையும் சேர்க்காதே. அந்த வேத வசனங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல், அப்படியே செய். இதை வேதம் வெகு திட்டவட்டமாக அங்கு சொல்லுகிறது. பிரசங்கி 3:14 நான் வாசிக்கிறேன். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். வேறு வசனங்கள் இருக்கின்றன. உபாகமம் 4:2 எழுதிக் கொள்ளுங்கள். உபாகமம் 4:2, உபாகமம் 12:32, உபாகமம் 12:32, நீதிமொழிகள் 30:6, நீதிமொழிகள் 30:6, எரேமியா 26:2, இன்னும் அநேக வசனங்கள் இருக்கின்றன. வேதத்தினுடைய ஒரு தீர்க்கமான ஒரு ஆலோசனை என்ன, திட்டவட்டமான ஆலோசனை என்ன? வேத வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, குறைக்காதே என்ற இந்த காரியத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற பிள்ளைகள் ஓய்வு நாள் என்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்தித்தே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று எண்ணி அதை பரிசுத்தமாக ஆசரித்து வருகிறார்கள். நான் அநேக நல்ல கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன். அவருடைய குடும்பங்களில் அவ்வளவு விசேஷமாக பரிசுத்தமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரித்து வருகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனாலும் வேத வாக்கியங்களில் நாம் படிக்கும்போது இந்த காரியம் நமக்கு வித்தியாசமாக தெரிகிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருக்கு முன்பாக உட்கார்ந்து, அவருடைய காலடியில் உட்கார்ந்து திருமறை என்னதான் சொல்லுகிறது, முதல் நாளை பற்றி, ஞாயிற்றுக்கிழமை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிப்போம். அதற்கு முன்னதாக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்து உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆலோசிக்கும் போது, அதை படிக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தில் அசைவாடி இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒத்தாசையும். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வேத வசனங்கள் பேசட்டும். ஆண்டவரே, மனிதனுடைய சத்தம் இல்லை தகப்பனே, என்னுடைய சத்தம் இல்லை. உம்முடைய சத்தத்தை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, வேத வசனங்களின் மூலமாக நீர் திட்டவட்டமாக நிச்சயமாக நீர் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். திருமறையிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஓய்வு நாள் என்பதை பற்றி 1000 முறைக்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் நினைக்கலாம், இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி அதிகமாக எழுதப்படவில்லை, ஏதோ குறைவான இது எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வேதத்திலே பேசப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு தலைப்பு பரிசுத்த ஓய்வு நாள் என்பதை பற்றி. இதை பற்றி ஆண்டவர் இந்த புத்தகத்தில் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதியாகமம் துவக்கத்திலேயே மனிதனை ஆண்டவர் படைத்து 6 நாட்கள் இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமத்திலேயே துவக்கத்திலேயே அந்த ஓய்வு நாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஓய்ந்திருந்தது மட்டுமல்ல, அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறோம். அப்படியானால் நான் உங்களுக்கு சொன்னேன், பாவத்துக்கு முன்னதாகவே 2 இன்ஸ்டிடியூஷன், 2 காரியங்களை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார், 2 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதில் ஒன்று திருமணம். ஒரு மனிதனையும் ஒரு மனுஷனையும் இணைப்பது திருமணம். அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இணைத்தார், அன்பினாலே இணைத்தார் என்று நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆகவே விவாகமானது பரிசுத்தமானது. ஆனால் அந்த மனிதனை இணைப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் தன்னை மனிதனோடு இணைத்துக் கொண்டார். மனிதனும் கடவுளும் ஒன்றாக இணைந்தார்கள். அந்த இணைப்பை பற்றி வேதம் பேசும்போது அது பரிசுத்த ஓய்வு நாள். பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து, தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உறவாடி ஒரு நாள் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஏன் இது அவசியம் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் பெற வேண்டும் என்றால்
பரிசுத்தம் பெறாதவர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் அநேக முறை சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனை சந்திக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது என்று. அப்படியானால் அந்த பரிசுத்தை பெறுவது எப்படி? நாம் எல்லாரும் அடிப்படையிலேயே சங்கீதக்காரன் சொல்கிறது போல பாவத்திலேயே பிறந்தோம், பாவத்திலேயே வளர்கிறோம். பாவம் நம்மை சுற்றிலும் நிற்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏசாயா சொல்வது போல நாம் பாவத்திலேயே திளைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் கூட நாம் நீதிமானாக இருக்க முடியறதில்லை. நம்முடைய உள்ளத்திலே ஒரு பாவம் நம்மை அப்படியே இழுக்கிறது. நம்மை சுற்றிலும் பிசாசானவனும் அவருடைய தூதர்களும் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறார்கள். உள்ளேயும் ஒரு இழுப்பு, வெளியிலும் ஒரு தாக்குதல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனிதன் பாவியாகவே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் பிரபுக்கள் என்றில்லை, அரசர்கள் என்றில்லை, அதிகாரிகள் என்றில்லை, ஏழைகள் என்றில்லை, தாழ்வானவர்கள் என்றில்லை. இந்த பாவத்துக்கு முன்னால எல்லாரும் சமம். பெரியவர்களும் பாவம் செய்கிறார்கள், படித்தவர்களும் பாவம் செய்கிறார்கள், சிறியவர்களும் பாவம் செய்கிறார்கள், பஞ்சியும் பரதேசியும் பாவம் செய்கிறார்கள். நாம் மரிக்கும் போது எப்படி அரசனும் மரிக்கிறான், ஆண்டியும் மரிக்கிறான். மரணத்தில் இந்த உலகத்தில் எல்லோரும் சமம். we are equal in death. அதே போலவே பாவம் என்று வரும்போது we are all equal. ஆகவே இந்த பாவம் நமக்குள்ளாக வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியம் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை இந்த உபதேசத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, ஒருவன் இல்லை என்றில்லை, ஒருவனாகிலும் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. திருமறை அநேக இடங்களிலே அதை குறித்து பேசுகிறது. யாரும் நீதிமான் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம். ஆகவே பாவத்திலே உழன்று கிடக்கிற நம்மை குறித்து சங்கீதத்திலே அங்கு சங்கீதக்காரன் பேசும்போது சொல்லுகிறார். சங்கீதம் 51 சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன். 5வது வசனம், 51வது சங்கீதம் 5வது வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் பாவிகள். அப்படியானால் பாவிகளாகிய நாம், பாவ உலகத்திலே ஜீவிக்கிற நாம், இங்கு சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறான் என்று கவனியுங்கள். 40வது சங்கீதம் 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்படியானால் இந்த பாவத்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், அங்கு பயங்கரமான குழி, உளையான சேறு. இந்த சேற்றிலே அநேக வகை உண்டு. அதில் உளையான சேர் என்று ஒன்று இருக்கிறது. மற்ற சேற்றிலே நீங்கள் அமைங்கினால் கொஞ்சம் பிரயாசப்பட்டு வெளியே வந்து விடலாம். இந்த உளையான சேற்றிலே யாராவது ஒருவன் சிக்கிக் கொண்டால் நீங்கள் வெளியே வருவதற்கு என்ன பிரயாசம் எடுத்தாலும் அது உங்களை உள்ளேயே தள்ளி கொண்டு போய்விடும். ஆகவே உளையான சேற்றிலே சிக்கினவர்கள் அப்படியே இருந்து எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யாதபடி கூப்பிட்டு வெளியே இருந்து உதவியை வரவழைத்து நாம் வெளியே வர வேண்டும். பாவம் என்பது அப்படித்தான். நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க எவ்வளவு முயன்றாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ளே போயிடுவீங்க. அந்த உளையான சேற்றிலிருந்து விடுதலை செய்வதற்கு நம்மால் முடியாது. இன்னொருவர் வந்து நமக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். தெய்வ உதவி நமக்கு வேண்டும். பயங்கரமான குழி, பயங்கரமான உளையான சேர், அதில் இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும். எடுத்து கண்மலையின் மேலே என் கால்களை வைத்து என் கால்களை உறுதியாக்கி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பாவ வாழ்க்கை. இந்த பாவத்திலே இருந்து நாம் எப்படி விடுதலை ஆகிறது? இந்த பாவத்திலே இருந்து எப்படி நாம் பரிசுத்தம் அடைகிறது? பரிசுத்தம் அடைவதற்கு வழி என்ன என்பதை குறித்து நான் நேற்று சொன்னேன். பரிசுத்தம் அடைவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி. அது என்ன? தேவனோடு நாம் உறவாட வேண்டும். ஆண்டவரோடு கூட நாம் சிறிது காலம் செலவழிக்க வேண்டும். அவரை பார்த்து அவரை போலவே நாம் ஆக வேண்டும் என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும். எபிரேயர் 12:10. ஆண்டவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்திலே நாம் பங்கு ஷேர் பண்ணிக்கிடணும் அந்த பரிசுத்தத்தை.
அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு வந்து நாம் அவரோடு கூட இருந்து அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி அவருடைய பரிசுத்தத்தை பெற்று 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 அந்த பாவத்தின் மேலே வெற்றி பெற்று நாம் பரிசுத்தமுள்ளவர்களாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறோம். ஆகவே ஆண்டவர் மனிதனோடு வந்து இருப்பது ஒரு நெசசிட்டி, ஒரு அவசியமாக இருந்தது. ஆகவே தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்தின் மக்களுக்காக 7ஆம் நாளை தனியாக ஒதுக்கி வைத்து அந்த நாளை ஒரு வாரத்திலே இருந்து தனியாக பிரித்தெடுத்து அந்த நாளை அவர் என்ன செய்தார் என்றால் தெரிந்து கொண்டு அதிலே அவர் ஓய்ந்திருந்து அதிலே அவர் ஆசீர்வதித்து அதை அவர் பரிசுத்தப்படுத்தி நமக்கு நீ 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை நீ கை கொள்ள வேண்டும் என்று 4வது கற்பனையில கட்டளையும் கொடுத்து விட்டார். அந்த 4வது கற்பனை ஆகவே கர்த்தர் இவளே செய்தார். முதலாவதாக அந்த 7வது நாளை தெரிந்து கொண்டார். எதற்காக என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 6 நாட்களுக்குள்ளே நான் வான பூமி சமுத்திரத்தை உண்டாக்கினேன் என்பதை நினைத்து அந்த 7ஆம் நாளிலே நாம் அவருடைய மகத்துவத்தை வல்லமையை நினைத்து அவரிடையிலே நாம் துதியோடும் புகழ்ச்சியோடும் நாம் பயபக்தியோடும் அவரிடத்திலே நாம் போக வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த 7ஆம் நாள் என்பது ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா என்பதை நினைவு கூறுவதற்கு, ஆண்டவர் சிருஷ்டித்ததை எல்லாம் நினைவு கூறுவதற்கு. இட்ஸ் எ மெமோரியல் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் காட். கடவுளுடைய ஒரு மெமோரியல், அது ஒரு ஞாபக சின்னம். ஆகவே அந்த 7ஆம் நாளை தெரிந்து கொண்டு இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் அவரிடத்திலே நாம் போவோம், அவர்தான் நாம் ரட்சிக்க முடியும், அவர்தான் நமக்கு பரிசுத்தத்தை தர முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் அங்கே ஆண்டவரிடத்திலே போய் சேர்வதற்காக அங்கு ஆண்டவர் அந்த 7ஆம் நாளை நியமித்தார். அந்த 7ஆம் நாளை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால் அதிலே ஓய்ந்திருந்தார். எதற்காக ஓய்ந்திருந்தார் என்று நான் சொன்னேன். தம்முடைய பிள்ளைகள் தன்னிடத்திலே வரும்போது ஆண்டவர் அங்கிருந்து தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் பழக வேண்டும், நேரத்தை செலவழிக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 சொல்கிறார். இளைப்பாறுதல், ரெஸ்ட். அப்போ ஆண்டவர் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பதற்கு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமக்கு ஓய்வு கொடுப்பதற்கு, நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதற்கு அவர் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஓய்ந்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி அந்த வாரத்தின் முதல் வாரத்திலேயே அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஓய்ந்திருந்தார் என்பதை திருமறை நமக்கு சொல்கிறது. அப்படி அவர் தொடர்ந்து அந்த 7ஆம் நாள் இந்த உலகத்தின் மக்களுக்காக ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் போய் அவரோடு கூட சேர்ந்து நாம் பரிசுத்தம் பெறுவதற்காக அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை கட்டளையாக கொடுத்து நீ அந்த பரிசுத்த நாளை ஆசரிப்ப நினைப்பாயாக என்று சொல்லிவிட்டார். வேற எந்த கற்பனைக்கும் நினைப்பாயாக என்று இல்லை. அந்த 4வது கற்பனை தான் நினைக்க சொல்கிறார், மறந்து விடாதே என்று சொல்கிறார். அப்புறம் அந்த நினைப்பாயாக என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த 4வது கற்பனை தான் பெரிய கற்பனை. ஏன் பெரிது? ஏன் நீ நினைக்க வேண்டும், ஏன் அந்த ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளம் அவர் காரணம் கொடுக்கிறார். மற்ற எந்த கற்பனையும் காரணம் கொடுக்கிறது இல்லை. கொலை செய்யாதிருப்பாயாக காரணம் இல்லை. வேற எந்த கற்பனையும் காரணம் கொடுக்கலாம் ஆண்டவர். ஆனால் இதற்கு மாத்திரம் காரணம் கொடுக்கிறார். காரணம் கொடுத்து இந்த கற்பனையை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர்கள் உன்னதத்திலே உயர்த்தப்படுவார்கள், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், அவர்கள் யாக்கோப்பின் சுதந்திரத்தால் போஷிக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகளை நான் என் பர்வதத்துக்கு கொண்டு வருவேன், அங்கு மகளை செய்வேன், என்னுடைய குமாரர்களுக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தை பார்க்கலும் மேன்மையான இடத்தை தருவேன், என்னுடைய ஆலயத்தில் நான் அவர்களை தூணாக்குவேன், அவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள். இப்படியெல்லாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் பரிசுத்தத்தில் பங்கு வருவதற்காக நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். இதுல நாம் ஓய்ந்திருந்து தேவனோடு கூட உறவாடி அங்கு நாம் பங்கு பெற வேண்டும். இது கடவுளுடைய ஏற்பாடு, இது கடவுளுடைய பரிசுத்த ஓய்வு நாள், கடவுளுடைய கிஃப்ட் டு அஸ், ஆண்டவருடைய கிஃப்ட். அது நம்முடைய நாள் அல்ல, நாம் நினைப்பதற்கு என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். சரி, இப்பொழுது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளை பற்றி நான் சொல்லும்போது 7வது நாள் என்று சொன்னேன். அப்படியானால் அந்த 7வது நாள் எது என்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யூதர்களுடைய கேலண்டரில் இங்கே பேர் கிடையாது. 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் என்று தான் இருக்கிறது, பேர் கிடையாது. அப்படியானால் இன்றைக்கு 3600 பாஷை இருக்கிறபடினால ஆண்டவர் எந்த பேரையும் கொடுத்து பைபிள் எழுதலை. உதாரணமாக சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று பைபிள் எழுதி வச்சிருந்தா இந்த இங்கிலீஷ்காரவங்களுக்கு சனிக்கிழமை என்னன்னு தெரியாது, ஒருவேளை லத்தீன்காரவங்களுக்கு சனிக்கிழமை என்னன்னு தெரியாது. அதனால அவர் என்ன சொன்னார், முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள்
ஓய்வு நாள் என்று கொடுத்துவிட்டு அந்த நாளுக்கு நீங்க என்ன பெயரை வைக்க வேண்டுமோ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்ன? கடவுளால் ஓய்ந்திருந்த நாள் எது? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் எது? அவராலே பரிசுத்தமாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் எது என்ற அந்த கேள்விக்கு இந்த 7வது நாள் எது, அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். புதன்கிழமையா, வியாழக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா? ஏதாவது ஒரு நாள் தானே இருக்க முடியும். 7 நாட்களுள்ள ஏதாவது ஒரு நாள். ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற 100 கோடி கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை கை கொள்கிறோம். காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று கை கொள்கிறோம். ஈஸ்டர் சண்டே, ஈஸ்டரை கொண்டாடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயிரோடு எழுந்தார். சரி, அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை பற்றி திருமறை என்ன சொல்கிறது? கர்த்தர் உயிரோடு எழுந்த நாள் எது? வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், நான் அதுக்கு பைபிள் வசனம் சொல்ல வேண்டியதில்லை. வாரத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அப்போ வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை என்று இன்னைக்கு 100 கோடி கிறிஸ்தவங்க சொல்றாங்க. நான் சொல்லலை. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறார்கள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாரத்தின் 1வது நாள். கேலண்டர்லையும் பாருங்க, வாரத்தில் 1வது நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் 7வது நாள் எந்த நாள்? உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன், சனிக்கிழமை. ஆகவே கேலண்டர்லேயே 7வது நாள் சனிக்கிழமை தான். சரி, 3வதாக நான் உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கு யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சீனாய் மலையிலே ஆண்டவர் கற்பனையை கொடுத்து முதல் கொண்டு திட்டவட்டமாக அந்த சனிக்கிழமையை அவர்கள் கை கொள்கிறார்கள். இன்றைக்கு கொச்சின்ல இருக்கிறது, வேணா போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் கொஞ்சம் யூதர்கள் இருக்கிறார்கள். பூனாவிலே இருக்கிறார்கள், ஆலயம் இருக்கிறது. பாம்பேயில் இருக்கிறார்கள். இந்த யூதர்கள் எந்த நாளை கை கொள்கிறார்கள் என்று போய் பாருங்க. அவர்கள் சனிக்கிழமை தான் கை கொள்றாங்க. கர்த்தருக்குள் பிரியமான 3 ஆச்சு. சரி, 4வதாக ரோமன் கத்தோலிக்க பைபிளில் நீங்கள் பழைய பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதி ஆகமத்தில் அந்த 7ஆம் நாள் என்பது சனிக்கிழமை ஆகும் என்று அவங்க எழுதியிருக்கிறாங்க. சனிக்கிழமைன்னு எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அந்த 7ஆம் நாளை பற்றி எழுதும் போது அது சனிக்கிழமைன்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன் அது எழுதியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. சரி, அப்படியானால் அந்த ஒரு ப்ரூஃப் இருக்குது. அடுத்தது மகமதியர்கள் மதினாவில் இருந்து மெக்காவுக்கு புறப்பட்டு போன அந்த சண்டையும் திரும்பி வந்த போது அந்த நாளைத்தான் அவர்கள் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். அது வாரத்தினுடைய 6வது நாள். அப்படியானால் வாரத்தினுடைய 6வது நாள் என்று சொல்லி வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிறார்கள். அப்படியானால் 7வது நாள் எது? சனிக்கிழமை. இன்றைக்கு எபிரேய பாஷை அல்லது அரபி பாஷைகள், லத்தீன் பாஷை, இப்படிப்பட்ட 40 பாஷைகளிலே இந்த 7வது நாளுக்கு சபாத் டேன்னு தான் வருது. அப்படி பேர். அப்படின்னா 40 பாஷைகளிலும் சபாத் டே என்றால் ஓய்வு நாள் என்ற அர்த்தம் அந்த 7வது நாளுக்கு. ஆகவே திட்டவட்டமாக நமக்கு என்ன தெரிகிறது? இந்த கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு கடவுள் ஓய்ந்திருந்து கடவுள் ஆசீர்வதித்து கடவுள் பரிசுத்தமாக்கின நாள் அந்த 7ஆம் நாள் என்பது நமக்கு வெகு திட்டவட்டமாக தெரிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எங்கேயோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து விட்டது. இந்த ஒரு தப்பை தெரியாதபடி கிறிஸ்தவ மக்கள், இந்த தப்பிதம் என்று தெரியாதபடி நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை அப்படியே நாம் என்ன செய்துட்டோம்? கொண்டாடிட்டு வந்துட்டோம். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் என்கிட்ட கேட்ட, ஐயா, இப்பதான் நமக்கு இது தெரியுது, இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாக கொண்டாடிட்டு வந்தவருடைய கதி என்ன என்று அவர் கேட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கதியை நிர்ணயிப்பது நம்முடைய காரியம் அல்ல, நம்ம கையில் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அந்த காரியங்களையும் கடவுளத்தில் விட்டுருவோம். நம்மவா ஜட்ஜு, நம்மவா நியாயாதிபதி. ஆனால் இன்றைக்கு என்ன மறைந்து கிடந்த ஒரு உண்மையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ மறைந்து போச்சு கிடந்தது இத்தனை வருஷமா, இப்பதான் நமக்கு தெரியுது. இப்ப தெரிந்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் கை கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கிருபையினாலே. அதுதான் நமக்கு முன்பாக இருக்கிறதே ஒழிய முந்தா நாள் என்ன நடந்தது, நம்முடைய முற்பிதாக்களுக்கு என்ன நடந்தது என்பதல்ல கேள்வி. புரியுதுங்களா? முற்பிதாக்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், நமக்கு தெரியாது. மின்சாரம் வந்தது இன்றைக்கு சில வருஷங்களுக்கு முன்னதாக வந்தது, அதை எடுத்து நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். நம் முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் முற்பிதாக்களுக்கு அது தெரியாது, அவர்கள் உபயோகிக்கல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் திட்டவட்டமாக நினைக்கிறோம். அப்படியானால் திருமறையில நாம் வாசிக்கிற பிரகாரமாக
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த விசேஷமான ஒரு காரியம் என்ன? சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஓய்வு நாள் மாற்றத்தை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாற்றி போட்டார்களே, அது வேதத்திலேயே இருக்கிறது, அது கடவுள் செய்தார் என்று அநேகர் சொல்கிறார்கள். சரி, அதையும் தான் நாம் பார்ப்போம். கடவுள் அந்த மாதிரி செய்துட்டாரா என்று நாம் பார்ப்போம். ஆதியாகமத்திலே இருந்து அதை பற்றி நாம் சற்று ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். சில நாள் சென்ற பின்பு என்று தமிழ்ல இருக்கிறது. ஹெபிரேய பாஷையில் அது எப்படி இருக்கிறது என்றால் வாரத்தின் கடைசி நாளில் என்று இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் அது ஓய்வு நாள் தோறும் ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலே இருந்து துரட்டப்பட்ட பிற்பாடு சில நாள் சென்ற பின்பு என்று இருப்பது, அது வாரத்தின் கடைசி நாள் என்று இருக்கிறது. ஆகவே அவர்கள் பலியிட்டார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். திரும்ப நோவாவினுடைய காலத்தில் அந்த பேழை அந்த தண்ணீரில் மிதந்த போது அங்கு என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், பின்னும் 7 நாள் பொறுத்து என்ற அந்த வாக்கியங்கள் அங்கே வருகிறது. 12வது வசனத்திலேயும் பின்னும் 7 நாள் பொறுத்து, அந்த 7 நாள் வாரம் என்ற அந்த வாரம், அந்த ஓய்வு நாளை பற்றி அவர்கள் அறிந்து ஓய்வு நாள் முடிந்தவுடனே அந்த காகங்களை விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலேயே ஆபிரகாமை பற்றி அங்கு பேசும்போது 26ஆம் அதிகாரம் 4வது வசனம், 26 நாளிலே ஆபிரகாம் என் சொல்ல கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினாலே. ஆகவே அந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொண்டான் என்று சொல்லும்போது நிச்சயமாக அந்த பரிசுத்த ஓய்வு நாளை கை கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு மிகவும் தெளிவாக அங்கு தெரிகிறது. ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். எகிப்திலே இருந்து கொண்டு வந்த ஆகாரங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது ஆகாரம் இல்லை. அந்த வனாந்தரத்தை நீங்கள் போய் பார்த்தீர்களானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று டெசர்ட் என்று பெயர், அதை நாம் பாலைவனம் என்கிறோம். பாலைவனத்தில் வெறும் மணல் தான் இருக்கும். ஏதோ சில இடங்களிலே பாலைவன நீர் ஊற்றுகள் இருக்கும், அங்கே அந்த செடி கொடிகள் இருக்கும். ஆனால் மற்றபடி எல்லாம் மணல் நிறைந்த இடம்தான், அதுக்கு பாலைவனம் என்கிறோம். ஆங்கிலத்தில் அது டெசர்ட் என்று சொல்கிறார்கள். அந்த இன்னொன்று இடம் என்னவென்றால் வில்டர்னஸ் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்திலே. அதை இங்கே வனாந்தரம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த வனாந்தரத்தில் ஆங்காங்கு சில செடிகள் இருக்கும், சில நீர்நிலைகள் இருக்கும். வெறும் மணலாகவே இருக்காது, மலைகள் குன்றுகள் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான இடம். அந்த மாதிரி இடத்துல அவர்கள் வந்தபோது ஆகாரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஸ்திரீகள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து ஸ்பர்ஜன் பிரசங்கியார் என்ன சொல்கிறார், 25 லட்சம் பேர் அங்கே இருந்தார்கள் என்று சொல்கிறார். 25 பேர் தங்களுடைய கூடாரங்களை அடித்து குடியிருக்கும் போது அது ஏறக்குறைய ஒரு 20 மைல் நீளம் 20 மைல் அகலம் உள்ள ஒரு பெரிய பட்டணம் போல இருக்கும். அதை நீங்கள் யோசித்து பார்த்ததில்லை. 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் தங்களுடைய கூடாரங்களை அவர்கள் அடித்து வாசம் பண்ணும்போது 20 மைல் நீளம் 20 மைல் அகலம் உள்ள ஒரு பட்டணம். அப்போதான் அந்த கூடாரம் எல்லாம் இருக்கும். அவ்வளோ பெரிய காங்கிரிகேஷன் அங்கே இருந்தது. அவர்களுக்கு ஆகாரத்துக்கு எங்கே போவது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் வானத்தின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது தேவதூதரின் அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். அது பரலோகத்தின் தானியத்தை அவர்கள் புசித்தார்கள் என்று 3 விதமாக வேதம் அங்கே சொல்லுகிறது. அப்பத்தை புசித்தார். அப்படியானால் அந்த மன்னா என்று அதற்கு பெயர். அந்த மன்னாவை அவர்கள் என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். பரலோகத்திலே இருந்து அந்த மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காலையிலே பனியோடு சேர்ந்து அது கீழே விழுந்துவிடும். கொத்தமல்லி போன்ற ஒரு வெண்மையான ஒரு பொருள். அது மிகவும் ருசியாக இருந்தது. அதை எடுத்து அவர்கள் வேக வைத்து சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி சாப்பிடும்போது ஆண்டவர் இந்த சரித்திரம் 16ஆம் அதிகாரத்தில் ரொம்ப விளக்கமாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகவும் 16:20-22. 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனியாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர்கள் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய ஓய்வு நாள். நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேக வைக்க வேண்டியதை வேவித்து மீதியாய் இருக்கிறதை நாளைக்கு மட்டும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். 26வது வசனத்தில் வாசிக்கிறேன்.
6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது. 7ஆம் நாள் அப்படி என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ண போது ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி விசேஷமாக அந்த ஜனங்களுக்கு போதித்தார், காட்டினார், சுட்டி காட்டினார். இன்றைக்கு சில பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம் என்றால், இப்பொழுது இருக்கிற அந்த சனிக்கிழமை ஆதியில இருந்த சனிக்கிழமை தானா, அல்லது இடையில பலவிதமான மாற்றங்கள் வந்து விட்டதா? அந்த யோசுவாவினுடைய காலத்திலே ஒரு நாள் முழுவதும் சூரியன் நின்றதே, அது எப்படி அட்ஜஸ்ட் ஆச்சு என்றெல்லாம் அநேக விதமான கேள்விகளை கேட்கிறார்கள். யோசுவாவின் காலத்திலே ஒரு நாள் முழுவதும் சூரியன் நின்றது. எசேக்கியேல் ராஜாவுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த சூரியனுடைய பாகை 10 பாகை பின்னிட்டு சென்றது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு நாள் முழுவதும் ஏறக்குறைய ஒரு நாள் பின்னிட்டு போய்விட்டது. ஆகவே யோசுவாவின் காலத்திலே ஒரு நாள் நின்றது, இங்கே ஒரு நாள் பின்னிட்டு போயிட்டு அதுக்கு சரியாயிட்டு. இது விஞ்ஞானத்தினுடைய விளக்கம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விளக்கம் என்ன? ஆண்டவர் அந்த பரிசுத்த நாளை எது என்று 40 வருஷ காலமாக அந்த யூதருக்கு காட்டினார். அப்போ அந்த யூதர்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த கேலண்டர் மாறல, ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே அந்த 1500 வருஷத்துக்கு முன்னால் இருந்து, மோசேயின் காலத்திலிருந்து இந்த கேலண்டர் நமக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் 3 அற்புதங்களை செய்தார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எது என்பதை காண்பிப்பதற்கு 3 அற்புதங்களை செய்தார். ஒன்று, மற்ற நாளெல்லாம் அவர்களுக்கு மன்னா விழுந்த போது ஒரு ஓமர் ஆளுக்கு சேர்த்தார்கள், ஒரு அளவுதான். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை, இந்த பரிசுத்த நாளுக்கு முந்தின கிழமை, அவர்களுக்கு 2 அத்தனையாக அந்த மன்னா பெய்தது. அவர்கள் 2 ஓமர் எடுத்துக்கொண்டார்கள், எடுத்துக்கொள்ள சொல்லி சொன்னார். ஏனென்றால் ஒன்று. ஆகவே மற்ற நாளெல்லாம் பெய்கிற மன்னாவை விட வெள்ளிக்கிழமை 2 அத்தனையாக பெய்தது. அது ஒரு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். சரி, 2வது அற்புதம் என்னவென்றால், மற்ற நாட்களிலே மன்னா ஒவ்வொரு நாளும் விழும், ஆனால் அந்த 7ஆம் நாளிலே மன்னா விழாது. 7ஆம் நாளிலே மன்னா இருக்காது. ஆகவே அது 2வது அற்புதம். வானத்தை ஆண்டவர் அடைத்து விட்டார். மன்னா அன்றைக்கு கிடையாது, மற்ற எல்லா நாட்களிலும் விழும், அன்றைக்கு விழாது. அது 2வது அற்புதம். 3வது அற்புதம் என்ன? மற்ற நாட்களிலே உதாரணமாக புதன்கிழமை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துவிட்டு அதை வைத்திருந்தால் வியாழக்கிழமை அது புழுத்து கெட்டுவிடும், நாறிவிடும். ஆனால் இந்த 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 2 மடங்கு, ஏன்னா சனிக்கிழமை விழாது, அதனால 2 மடங்கு எடுத்துவிட்டு அதை சனிக்கிழமைக்கு வைத்திருக்கும் போது அது நன்றாக சுத்தமாக இருக்கும், அது கெட்டு போகாது. உங்களுக்கு புரியுதுங்களா? கெடாமல் கர்த்தருடைய கரம் காப்பாற்றிட்டு. அப்படி 3 அற்புதங்களை ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் செய்து 40 வருஷங்கள் 2146 சபத் இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்து இதுதான் ஓய்வு நாள் என்பதை காட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிப்பது என்பதையும் அவர்கள் காட்டினார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே திட்டவட்டமாக அதில் இருந்து அந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஒழுங்காக கை கொண்டார்கள். கற்பனையை கொடுக்கும்போது ஆண்டவர் 4வது கற்பனையாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக என்று ஆண்டவர் அந்த கற்பனையை கொடுத்தார். அந்த கற்பனையை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த கற்பனையுடைய ஆசீர்வாதத்தையும் ஏராளமாக சொல்லி போனார். ஏசாயா 56, ஏசாயா 58 இதையெல்லாம் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துவிட்டு அந்த கற்பனையை மீறினால் அதற்குள்ள தண்டனை என்ன என்பதையும் ஆண்டவர் விசேஷமாக அந்த மக்களுக்கு சொல்லி போனார். உதாரணமாக நான் வாசிக்கிறேன், எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 17:27. நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமல் போவீர்களானால் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் மீறினால் நீங்கள் நினைக்கிற அந்த எருசலேம் பட்டணம், விசேஷமாக நினைக்கிற எருசலேம் பட்டணம், அதிக மதிப்போடு நினைக்கிற எருசலேம் பட்டணம், உங்களுடைய தலைநகரம் தீ கொளுத்துவே, அது என்ன செய்யும் என்றால் அது அழிந்து போகும் என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னால், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க, அதை பரிசுத்தமாக உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் நீங்களோ
அதை பரிசுத்த குலைச்சலாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நேற்று நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே இவளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த பரிசுத்த ஓய்வினால் அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்கள் கட்டளையிட்டேன். இந்த திருமறையில நீங்கள் வாசித்து பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் சிலுவை அல்ல. திருமறையில சொல்லுகிற ஒரே ஒரு அடையாளம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அடையாளம் ஓய்வு நாள் தான் என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் அங்கே பேசுகிறார். 20வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். மறுபடியும் 20வது வசனம், என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். திருமறை ஏராளமாக பேசுகிறது, எழுதிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் 31:13, யாத்திரையாகமம் 31:17. அடையாளம் அடையாளம் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடவுளுக்கு நமக்கும் அடையாளம் இந்த ஓய்வு நாள். எனத்திற்கு அடையாளம் 2 காரியத்திற்காக. ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்பதற்கும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக வந்தார், அவர் ரட்சகர் என்பதற்கும், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி. பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் 7ஆம் நாளோ பரிசுத்த ஓய்வு நாள், ஏனெனில் கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினார். அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதற்கும் அந்த 7வது நாள் அடையாளம். அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்பதற்கும் அந்த 7வது நாள் அடையாளம். புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிற அதே சக்தியினால்தான் இந்த பாவியாகி என்னை புதிய மனுஷனாக முடியும். The same power with which he creates the whole universe is required to make you a clean and perfect and pure man. நம்மை புதிய மனிதனாக ஆக்குவதற்கு அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, எப்படிப்பட்ட வல்லமை வேண்டும்? புதிய வானத்தையும் புதியவையும் சிருஷ்டிக்கிறாரே அதே வல்லமை வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ரட்சிக்கிறதற்கும் அடையாளமாக வைத்தார், பரிசுத்தமடை ரட்சிப்புக்கு அடையாளமாக வைத்தார். ஆகவே அந்த ஓய்வு நாளை நாம் கை கொள்ளாத போது ஆண்டவர் இல்லை, சிருஷ்டிகர்த்தா இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம், ஆண்டவர் ரட்சிகர் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம். பரிதாபம் இது. கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த பரிசுத்த நாளை கை கொள்ளாத போது 2 காரியங்களை செய்கிறோம். ஒன்று, அவர் ஆண்டவர் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம், அவர் ரட்சகர் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம். ஆனா வாயில ரட்சகர் ஆண்டவர்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மக்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்துல சேர்ந்து தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வாய் ரிலிஜன் இஸ் a mouth religion, is a lips religion, but in our lives there is no religion. இல்லையா? உதட்டுல மாத்திரம், வாயில மாத்திரம், நம்முடைய உள்ளத்துல ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி அந்த பரிசுத்த நாளை நாம் கை கொள்ளாவிட்டால் அவர் ஆண்டவர் இல்லை என்று மறுத்து விடுகிறோம், அவர் ரட்சகர் இல்லை என்று மறுத்து விடுகிறோம். அந்த 7ஆம் நாள் ஏன் 7ஆம் நாள் என்றால், கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆகையால் 7ஆம் நாளை நாங்கள் கை கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்று அந்த பரிசுத்த நாள் சுட்டி காட்டுகிறது. இவர் உண்மையான தெய்வம் என்று சுட்டி காட்டுகிறது. அது சாத்தானுக்கு பிடிக்கல, அதை வெட்டணும், அதை அழிச்சிடணும், அப்பதானே நான் கடவுளாக முடியும். அதனால இன்னைக்கு உலகத்துல அதை அழிக்க பார்க்கிறான். புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் அதை அழிக்க பார்க்கும் போது நாமும் சாத்தானோட பங்காளிகளாக மாறுகிறோம் என்று திருமறை நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. ஆகவே திருமறையிலே நீங்கள் வாசித்து கொண்டே வந்தால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி வேதம் விவரமாக பேசுகிறது. இன்னும் நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த ஜனங்கள் எவ்வளவுதான் புத்தி கேட்டாலும் அந்த பரிசுத்த நாளை அவர்கள் மீறினார்கள். அப்படி மீறும் போது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், என்ன சொல்கிறார் கவனியுங்கள். நெகேமியாவினுடைய புத்தகம் 9வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 26, 29, 26, 29 வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாக கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கழிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். பார்த்தீங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி அந்நியர்களிடத்திலே ஆண்டவர் விற்று போட்டார். காரணம், ஆண்டவருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளாதனாலே விற்று போட்டார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுல விசேஷமாக எந்த கற்பனைகளை அவர் கை கொள்ளவில்லை என்பதை குறித்து 13வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 622வது பக்கம், நெகேமியா 13ஆம் அதிகாரம். நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர். ஆகவே அவர் சொல்லுகிறார் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது இந்த பொல்லாப்பை
பொல்லாத செய்கை என்ன? பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரகத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளை மீறினபடினாலே அவர்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவர் இழுத்து போட்டார். அவர்கள் மற்ற ஜாதிகளுக்கு அடிமையானார்கள். அந்த ஜனங்களுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் அந்த பரிசுத்த நாளை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று வேதம் வெகு திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அது பேசுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் என்ன சொல்லுகிறது? அந்த பரிசுத்த ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மாறவே இல்லை. சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் சீக்கிரமாக வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது என்ன செய்தார்? பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திற்கு சென்று அவர் ஓய்வு நாளை கை கொண்டார் என்று திருமறையில் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. லூக்கா 4:16 வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்படியானால் கர்த்தருடைய வழக்கம் என்ன? அவர் ஓய்வு நாளிலே நிறைய வசனம் இருக்கிறது. நீங்க வாசிக்க அந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் போது மத்தேயு, மார்க், லூக்கா என்ற அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது ஏராளமான இடங்களிலே அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் ஆலயத்திற்கு சென்று அவர் படித்தார், வேதத்தை படித்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 6 மார்க் 6:2 வாசிக்கிறேன். ஓய்வு நாள் ஆன போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்பட்டிருக்கு. அவருக்கு இங்கே இருந்து வந்தது, இவன் கையில் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது, இவன் தச்சன் அல்லவா என்று மற்றவர் சொல்கிறார்கள். திருமறையில வேதவசனங்கள் அநேக இடங்களிலே ஆண்டவர் ஓய்வு நாளில் தேவாலயத்து சென்றதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது லூக்கா கன்க்ளூஷனாக அதை முடிவாக எழுதுகிறார், தம் வழக்கத்தின்படியே என்று எழுதுகிறார். இட் இஸ் இஸ் ஹேபிட். ஆகவே ஒரு வழக்கம் என்று சொன்னால் அவர் எப்பொழுதுமே செய்கிற ஒரு காரியத்தை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது அவர் ஓய்வு நாளில் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அதை யூதர்கள் விரும்பல. ஏனென்றால் ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது என்று, ஒன்றும் வேலை செய்யக்கூடாது என்று அவர் நினைத்தார்கள். ஆகவே அவர் இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்த போது யூத ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் போராட்டம் நடந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்க் எழுதின சுவிசேஷம் உதாரணமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3 ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களை பார்த்து ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். போராட்டம். நீ வியாதியை சுகப்படுத்தினது தப்பு, ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கற்பனை என்ன? கற்பனையில யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று அங்கே இருக்கிறது. சரி, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்றால் என்ன? வேதத்துக்கு விளக்கம் அநேக இடங்களில் இருக்குது. அதனுடைய விளக்கத்தை எங்கு நாம் வாசிக்கிறோம்? யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று கற்பனையில் இருக்கிறது. அப்படியானால் யாதொரு வேலையும் என்றால் என்ன? உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையான நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அப்படியானால் யாதொரு வேலையும் செய்யாதே என்பதற்கு விளக்கம் என்ன? உன் சொந்த பேச்சை பேசாதே, உன் சொந்த நடைகளை நடக்காதே, உன் சொந்த வேலைகளை செய்யாதே. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் கர்த்தருடைய வேலை செய்யவும், ஜீவனை காப்புகிற வேலை, ஆண்டவர் மக்களுக்கு நன்மை செய்கிற வேலை, இவைகளை செய்யலாம் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இதை நான் சொல்ல மறந்துவிட்டேன், இவர்கள் பல நாடுகளிலே யூதர்கள் இந்த ஓய்வு நாளை மீறினாலே விற்கப்பட்டு போனார்கள். அப்படி விற்கப்பட்டு போன பிற்பாடு பாபிலோனிலே போய் 70 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்து அந்த 70 வருஷம் முடிந்து எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வந்து எருசலேமை கட்டி வாழ்ந்த போது இந்த ஓய்வு நாளை மீறுகிறதுனால் தானே நாம் இந்த பாடலாம் படுகிறோம் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளை இனிமேல் மீறவே கூடாது என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அந்த ஓய்வு நாள் கற்பனை மீறாதபடி அநேக விதமான சட்டங்களை கொண்டு வந்தார்கள். தால்மெட் என்று சொல்லப்பட்ட யூதருடைய அந்த சடங்காச்சார புத்தகத்தில் இந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு 400க்கு அதிகமான சட்டங்களை அங்கே அவர்கள் வைத்தார்கள். உதாரணமாக எப்படிப்பட்ட சட்டங்கள் என்றால், 5 ஃபர்லாங்கு மேல ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது. 5 ஃபர்லாங்கு தான் நடக்கலாம், அதுக்கு மேல நடக்கக்கூடாது. அப்புறம் சாப்பிடலாம், சாப்பிட்ட பர்த்தத்தை கழுவக்கூடாது. அந்த ஓய்வு நாளில் விளக்கு கொளுத்தக்கூடாது. அந்த ஓய்வு நாளில்
ஏர்பின்னு கூட குத்தக்கூடாது, பட்டுன்னு கூட போடக்கூடாது. அந்த ஓய்வு நாள் ஒரு கதிரை கூட கொய்யக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டங்கள் 400க்கு மேலான சட்டங்கள். எதுக்கு? ஓய்வு நாள் எங்கே மீறுகிறோமோ என்னமோ, மீறி போடுவோமோ என்னமோன்னு சொல்லி பயந்துட்டு இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்தார்கள். அதனால என்ன ஆயிட்டு, இந்த சட்டங்கள் எல்லாம் பரிசுத்த ஓய்வு நாளை கை கொள்றதுக்கு பாரமா போச்சு, ஜனங்களுக்கு கஷ்டமா போச்சு. ஓய்வு நாளை கை கொள்றது ஜனங்களுக்கு ரொம்ப சிரமமா போச்சு. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்தபோது இந்த பாரம்பரிய சட்டங்கள், இந்த சட்டங்களை வேண்டாம் என்று உடைத்தார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துடைய காலத்துல இந்த தர்க்கம் வந்தது. என்ன தர்க்கம்? குணமாக்கலாமா? அப்ப ஆண்டவர் கேட்டாரு, ஒரு கழுதையானது அல்லது ஒரு ஆடானது அங்க கீழே விழுந்துட்டா அதை தூக்காம இருப்பீங்களா? இந்த சட்டத்துல பின்னு குத்தக்கூடாது, ஏர் பின் குத்தக்கூடாது, பட்டன் போடக்கூடாது. ஆனா ஆடு மாடுகளுக்கு குழியில விழுந்துட்டு எடுத்துடலாம். அதுக்கெல்லாம் அந்த சட்டத்துல பர்மிஷன் உண்டு. ஆகவே தன்னலம் பிடித்த சட்டங்கள், உங்களுக்கு புரியுதுங்களா? தன்னலம் உள்ள சட்டங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் உடைத்திருந்தாரே என்று எந்த நாள் ஓய்வு நாள் என்ற பிரச்சனை அப்பொழுது கிடையாது. அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கிறது என்ற பிரச்சனை தான். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய ஜீவியத்தில் அந்த பாரம்பரிய சட்டங்கள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து தேவனுடைய அந்த உண்மையான சட்டத்தை நிலைநாட்டினார் என்பதை நாம் வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜீவிகாலம் முழுவதும் அந்த ஓய்வு நாளை ஆசரித்து கடைசியில கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வெள்ளிக்கிழமை இருந்தார், உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை அவர் கல்லறையிலே இருந்தார், ஓய்ந்திருந்தார். தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அவர் மரணத்திலும் அந்த நாளிலே ஓய்ந்திருந்தார். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவர் மரணத்தில் ஓய்ந்திருந்ததுனால அது துக்க நாள் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். மரித்தால் தானே உயிரோடு எழும்ப முடியும், அது அவங்களுக்கு தெரியல. உயிரோடு எழும்புது என்றால் சொன்னால் அவர் மரிக்காமல் இருந்தால், அடக்கமனப்படாமல் இருந்தால் உயிரோடு அவர் எப்படி எழுந்திருக்க முடியும்? மகிமையான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் அங்கே இளைப்பாறினார். ஆகவே அவருடைய மரணத்திலும் சரி. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால வந்தவர்கள் இந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்களா? அங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், 55, 56. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்த ஸ்திரீகளும் பின்னே சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தையல்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கு அவர் இறந்தார். பரிசுத்த ஓய்வு நாள் என்பது திருமறை பிரகாரமாக எப்பொழுது துவங்குகிறது, எப்பொழுது முடிகிறது என்று திருமறை சொல்லுகிறது. இந்த திருமறையின் பிரகாரமாக ஒரு நாள் எப்பொழுது துவங்குகிறது என்று பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த முதல் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் இதை என்ன செய்தார் என்றால் நமக்கு சொல்லிட்டார். 5வது வசனத்தில் வாசிக்கிறேன். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலம் தான் முதல்ல வருது, அப்புறம் விடிய காலம். அப்படியானால் இது திருமறையில ஆங்கிலத்தில் நைட் அண்ட் டே என்று போடப்பட்டிருக்கிறது, ஈவினிங் அண்ட் மார்னிங். புரியுதுங்களா? ஈவினிங். அப்படியே இங்கே 8வது வசனம், சாயங்காலமும் விடிய காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. அப்ப திருமறை என்ன சொல்கிறது என்றால், சாயங்காலம் தான் முதல்ல, அப்புறம் விடிய காலம். அதாவது இருள் முதல்ல, அப்புறம் வெளிச்சம் 2வது. சரி, சாயங்காலம் என்ன? சாயங்காலம் என்றால் எப்பொழுது துவங்குகிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். வேதம் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்படியானால் சாயங்காலம் என்பது எப்போ? சூரியன் அஸ்தமனத்திலே சாயங்காலம் துவங்குகிறது. புரியுதுங்களா? அப்ப இருள் தான் முதல்ல. இங்கு பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி ஆண்டவர் சொல்லும் போது அது எப்பொழுது ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 23வது அதிகாரம் 32வது. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் ஓய்வை ஆசரிக்கிறவர்கள். சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும். அப்ப சாயங்காலம் என்பது என்ன? சூரிய அஸ்தமனம். அப்படியானால் ஓய்வு நாள் எப்பொழுது ஆரம்பமாகிறது? வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்திலிருந்து சனிக்கிழமை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் 7வது நாள், பைபிள் பிரகாரம். இன்றைக்கு மகமதியர்கள் சரியாக அதை கை கொள்கிறார்கள். இப்ப இந்த இரவை நாம் என்ன சொல்லுகிறோம்? வெள்ளிக்கிழமை இரவு என்று சொல்லுகிறோம், இல்லைங்களா? ஆனா மகமதிகளை போய் கேட்டு பாருங்க, இது சனிக்கிழமை இரவுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஒரு நாளில துவக்கம் என்ன செய்கிறது? இருட்டில் தான் வருது. முதல் தான் இருள், அப்புறம் 2வது தான் வெளிச்சம். ஏனென்றால் உலகத்துல முதல்ல இருள் தான் இருந்தது. ஆகவே இன்றைக்கு நம்ம தமிழ்ல பழக்க சொல்ல என்ன தெரியுங்களா? இரவும் பகல்னு தான் சொல்றோம், டக்குன்னு அதுதான் வருது. பகலும் இரவும் என்று சொல்றது இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லும் போது கூட நைட் அண்ட் டேன்னு தான் சொல்றோம்.
அப்ப நாளுக்கு முதல் இருள் தான் வருது, ரெண்டாவது தான் வெளிச்சம். ஆகவே சாயங்காலம் ஒரு நாள் தொடங்கி விடுகிறது. அதற்கு என்ன கெடியார வேண்டியதில்லை, சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். ஆகவே வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்திலிருந்து ஒருவேளை அது 6 மணிக்கு வரலாம், 6:15 வரலாம், 6:45 வரலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது ஒவ்வொரு தடவையும் மாறும். அதனால அந்த சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய அஸ்தமனிக்கும் 24 மணி நேரம் அது பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். ஒருவர் சொன்னார், இது என்ன அமெரிக்காவில் கொஞ்சம் கால வித்தியாசப்படுதே, இப்ப நமக்கு இரவு, அமெரிக்காவில் பகல். அப்போ அமெரிக்காவில் எப்படி ஓய்வு நாள், இங்கே இந்த ஓய்வு நாளுக்கு வித்தியாசம் எல்லாம் படுது அப்படின்னு ஒருவர் கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், சரி அமெரிக்காவில் இருக்கிறவங்கள பார்த்துட்டா நாம் இங்க காரியங்களை எல்லாம் செய்யறோம். உதாரணமாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு காலையில் ஆபீஸ் போகணும். அப்ப அமெரிக்காவில் என்ன அந்த அரை மணி நேரம் என்ன, அது இரவு நேரம். அப்ப அமெரிக்காவில் இரவு நேரமாக இருக்கிறதே. இப்போ காலையில 10 மணிக்கு போகணும்னா அமெரிக்கா நேரத்தை பார்த்துட்டா நீங்க ஆபீஸ் போறீங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் அந்த சூரிய அஸ்தமனத்திலிருந்து அந்த சூரிய அஸ்தமனம் வரைக்கும் 24 மணி நேரம் உங்களுக்கு எப்போ வருதோ. இன்றைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் அப்படித்தான். இன்றைக்கு அது வெள்ளிக்கிழமை வருதோ அன்னைக்கு தான் நமக்கு வெள்ளிக்கிழமை. அமெரிக்காவையே நான் போய் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே எப்போ வெள்ளிக்கிழமை வருது அப்பதான் நம்ம கை கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. ஆகவே இது எப்பொழுது நமக்கு அது வருகிறதோ அதுதான். ஆகவே இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அவர் இருந்தார். அப்புறம் ஒரு 6 மணிக்கு அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பதாக ஸ்திரீகள் போய் கந்தவர்க்கங்களை ஆயத்தம் பண்ணிட்டு கல்லறைக்கு போறதுக்கு நேரம் கிடையாது. சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டு ஓய்வு நாள் தொடங்கிட்டு, அதனால கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே சீஷர்கள் மற்றவங்க எல்லாம் இந்த 7ஆம் நாளை கை கொண்டார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மாத்தி போட்டாரு என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமறையில விசேஷமாக அநேக இடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஓய்வு நாளை கை கொண்டதாக நமக்கு ஏராளமான காரியங்கள் அங்கே இருக்கின்றன. உதாரணமாக அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 14வது 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிதிசிய நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். இந்த நீங்க வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. அதை பற்றி 27வது வசனம், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் தீர்க்கதரிசன வசனங்களின் வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். ஓய்வு நாள் தோறும் அந்த சபை இருக்கிறது என்று அங்கே நான் பார்க்கிறோம். 43வது 44வது வசனத்துல அங்கு சொல்லுகிறார், ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதர்களும் யூத மார்க்க அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பெற்றுக் கொண்டார்கள். 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அந்த பரிசுத்த நாளை அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே 15ஆம் அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஓய்வு நாளை கை கொண்டதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறேன், பவுல் தன் வழக்கத்தின்படியே அவரிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களை நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாதிச்சு. வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வழக்கம் ஓய்வு நாளை கை கொள்கிற வழக்கம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வழக்கம் தன்னுடைய வழக்கத்தின்படியே என்று அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரத்தில் அங்கே கொரிந்து பட்டணத்தில் 4வது வசனம் 18 ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி கொரிந்து பட்டணத்திலே 1.5 வருஷம் இருந்தார் பவுல். அப்படியானால் ஏறக்குறைய 84 ஓய்வு நாட்கள் அந்த கொரிந்து பட்டணத்திலே அவன் கழித்தான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற எல்லாருமே அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். வெளியாகும் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளிலே தரிசனம் அவர் கிடைத்தது. அநேகர் என்ன நினைக்கிறார்கள், கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு வேதத்துல எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், உதாரணமாக உங்களுக்கு நான் சொன்னேன், கர்த்தருடைய நாள் என்று திருமறையிலே அநேக இடங்களிலே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாள் எந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மார்க் 2:27-28 வாசிக்கிறேன். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு மாண்டவராயிருக்கிறார். மனுஷகுமாரனுடைய நாள் ஓய்வு நாள். இங்கு ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறேன், என்னுடைய நாளாகிய ஓய்வு நாளிலே என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆகவே இங்கு வேதம் முழுவதும் ஆண்டவருடைய நாள் என்பது ஓய்வு நாள் தான் ஆண்டவருடைய நாள் என்று பேசப்படுகிறது. அந்த ஓய்வு நாள் எது? 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் என்று பேசப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய நாளிலே என்று சொல்லும்போது அந்த ஓய்வு நாளிலே என்று தான் அர்த்தமே ஒழிய அது முதல் நாளிலே என்று அங்கே அர்த்தமில்லை. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீஷர்களுக்கு பிற்பாடு ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அதை வாசிக்கிறேன். நீங்கள் ஓடி போவது, இதோ அந்த பட்டணத்தை முற்றுகை போடுவார்கள் ரோமர்கள், அப்பொழுது நீங்கள் ஓடிப்போங்கள் என்று சொன்னார். அப்படி நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பதியாகும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க. மாரி காலத்துல ஓடி போவது ரொம்ப கஷ்டம். ஓய்வு நாளில் ஓடி போகக்கூடாது, ஏனென்றால் அன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். அப்படியானால் ரோமர்கள் 70வது ஆண்டில, கிறிஸ்து பிற்பாடு 70வது ஆண்டில தான் அந்த நகரத்தை முற்றுகை போட்டார்கள். அந்த 70வது ஆண்டை குறித்து ஆண்டவர் பேசும்போது பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து அங்கு பேசுகிறார். அப்படியானால் திட்டவட்டமாக அந்த தீர்க்கதரிசனம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, திருமறை விசேஷமாக என்ன சொல்கிறது, திருமறை பேசும்போது இந்த பரிசுத்த ஓய்வு நாளினுடைய அந்த வாழ்க்கை எவ்வளவு தூரம் போகிறது என்று சொன்னால், ஏசாயா 66 22 23 வாசிக்கிறேன். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் புதிய வானம் புதிய பூமியில இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பார்கள். அதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அங்கு தலைநகராக எருசலேம் பட்டணத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்கும். நாம் அங்கே வெளியே போய் உலகம் முழுவதும் நமக்கு இஷ்டமான இடத்துல ஒரு வீட்டை கட்டிக் கொள்வோம். அங்கே நம்முடைய தோட்டத்தை போட்டு அங்கே குடியிருப்போம். ஆனால் வாரந்தோறும் அந்த ஓய்வு நாளிலே அங்கு எருசலேம் பட்டணத்துக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வருவோம். அப்போ மாசத்துக்கு ஒரு தடவை கனியை புசிக்க வருவோம், ஜீவவிருட்சத்தினுடைய கனியை புசிக்க வருவோம். ஆகவே பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்தின்படி அது என்றென்றைக்கும் இருக்கிற ஓய்வு நாள் கட்டளையாது. ஏன் அது என்றென்றைக்கும்? இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தார் என்பதற்கு அடையாள சின்னம் ஓய்வு நாள். அது இந்த அண்ட சராசரங்கள் இருக்க வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? அது அழிந்து போகாது. அழித்து போட யாராலும் முடியாது, கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த வேத புத்தகத்துல இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அது தொடங்கி, இந்த ஆதியில இருந்து தொடங்கி அது என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறது. அப்படியானால் அடுத்த கேள்வி என்ன? முதல் நாளை பற்றி வேதத்திலே இல்லையா என்ற ஒரு கேள்வி. வேதத்தில் முதல் நாளை பற்றி புதிய ஏற்பாட்டிலே 8 வசனங்கள் சொல்லுகிறது. 8 வசனங்கள் இருக்கின்றன. இந்த 8 வசனங்களை பார்ப்போம் ஒவ்வொன்றாக. அந்த 8 வசனங்களிலே ஏதாவது ஓய்வு நாளை பற்றி எழுதியிருக்கிறதா? அந்த முதல் நாள் ஓய்வு நாள் என்றாவது, அல்லது முதல் நாள் பரிசுத்தமாக்கப்பட்ட நாள் என்றாவது, அல்லது முதல் நாளை ஆண்டவர் மாற்றி போட்டார், சீஷர்கள் மாற்றி போட்டார் என்றாவது ஏதாவது இருக்கிறதா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இங்கே பண்ற பிரசங்கம் எல்லாம் இருக்குதுங்களே, இது பட்டிமன்ற மாதிரி. மற்றவர்கள் மாதிரி ஒரே காரியத்தை நாங்கள் பிரசங்கம் ஒரு சைடை மாத்திரம் பிரசங்கம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு விளங்குதுங்களா? 2 பக்கமும் எடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இது வேண்டியது, நாங்கள் சொல்ல வேண்டியது எல்லாம் சில பேர் சொல்றாங்க, அவங்க அதைத்தானே போதிப்பாங்க, ஏன்னா அவங்க கொள்கை அதுதானே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் ஒரு இந்துவாக இருந்தேன், என்னுடைய கொள்கையா ஓய்வு நாள். உங்களுக்கு புரியுதுங்களா? ஓய்வு நாளை பற்றி எனக்கு தெரியுமா? சில பேர் சொல்றாங்க அவங்க கொள்கையை தானே அவங்க போதிப்பாங்க, என்னுடைய கொள்கை ஓய்வு நாளா? எனக்கு ஓய்வு நாளை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி பிரசங்கம் கேட்டு வேதத்தை படித்து தான் நான் இந்த ஓய்வு நாளை கைக்குள்ள ஆரம்பித்தேன். புரியுதுங்களா? என்னுடைய கொள்கை ஓய்வு நாள் கிடையாது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கண்ட சத்தியத்தை, நான் அறிந்த சத்தியத்தை, நான் அனுபவிக்கிற சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆகவே இங்கு நான் பார்ப்போம் 8 ரெஃபரன்ஸ். ஒரு ரெஃபரன்ஸ் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம், தயவுசெய்து நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த முதல் நாள் என்று வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? 7வது நாள் என்பது சனிக்கிழமை, முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அது உங்களுக்கு திட்டமாக தெரிய வேண்டும். ஓய்வு நாள், நல்லா பாருங்க, 28ஆம் அதிகாரம் 1 வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்ப இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதல் நாள் துவங்கும் போது என்ன முடிஞ்சு போச்சு? ஓய்வு நாள் முடிந்து, ஓய்வு நாள் கழிந்த பிற்பாடுதான் என்ன வருது? முதல் நாள் வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த முதல் நாள்ல என்னங்க எழுதப்பட்டிருக்கிறது? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப கல்லறைக்கு போனார்கள். ஓய்வு நாள் பற்றி ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. சரி, இது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு 52 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்டது மத்தேயு எழுதின சுவிசேஷம். அப்புறம் அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலாமே என்பவளும் அவருக்கு சுகந்தவர்க்கும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்திற்கு வந்து, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓய்வு நாள் கழிந்த பின்பு
முதலாவது நாள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் நாளிலே இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு போனார்கள் என்பதை தவிர வேற அங்க ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது 9வது வசனத்திலே ஒன்று இருக்கிறது. மார்க் 16:9 3வது அங்க வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். 3வது வசனத்திலே மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, 4வது ரெஃபரன்ஸ் எங்க இருக்குதுன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்துக்கு வந்தார்கள். இப்ப அங்க அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது, கல்லறையின் இடத்துக்கு வந்தார்கள் என்று மாத்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 4வது ரெஃபரன்ஸ். சரி, 5வது ரெஃபரன்ஸ் எங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கிறோம். முதல் வசனம், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருக்கிற கல்லை எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். அப்போ கல்லறையின் இடத்திற்கு மகதலேனா மரியாள் வந்தார் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 90வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த புத்தகம். பாருங்க, அப்ப கூட அதுதான் எழுதப்பட்டிருக்குது. என்ன, 90வது ஆண்டுல கூட ஓய்வு நாள் கழிந்துதான் வாரத்தின் முதல் நாள் வருகிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, 19வது ஒரு இடத்துல இருக்கிறது, நல்லா கவனிங்க. 19வது வசனம், வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இங்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, ஆராதனை செய்தார்கள் என்று ஆராதனை செய்தார்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொன்ன. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது நல்லா பாருங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொன்று போட்டவர்கள் தங்களையும் பிடித்து கொண்டு போறவர்களை என்னமோன்னு சொல்லி கதவை ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பயப்படுகிற சீஷர்கள் மத்தியில ஆண்டவர் வந்து நின்றார். இந்த வேத வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று அந்த சீஷர்கள் நம்பவே இல்லை. அடிக்கடி ஆண்டவர் அநேக முறை தோன்றின பிற்பாடு தான் அவர்கள் நம்பினார்கள். அதுக்கு முன்னாடி அவர்கள் நம்பவே இல்லை. ஆகவே ஆண்டவர் உயிர் திறந்த நாளுக்காக கூடியிருக்கிறார், அதை செலிப்ரேட் பண்றதுக்காக கூடியிருக்கார் என்றெல்லாம் மற்றவங்க சொல்றாங்க. இந்த வேதத்துல அதெல்லாம் தப்பிதம் என்பதை குறித்து நீங்கள் வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36-37, லூக்கா 24-36-37, மார்க் 16-11-13 குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிங்க. அவங்க ஆண்டவர் உயிரோடு எழுந்தாருன்னே நம்பல. அப்படி நம்பாத போது அந்த உயிரோடு எழுந்ததை அவர்கள் எப்படி கொண்டாடி இருக்க முடியும்? உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, ஆகவே அது அவர் ஆராதனையாக கூடிய இடம் அல்ல என்பதை குறித்து உங்களுக்கு தெரிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7-8, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். புரியுதுங்களா? அப்படியானால் இங்க பாருங்க, ஒரு பிரசங்கம் உண்மையாவே நடந்திருக்குது. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்றிருக்கிறார்கள். 2 காரியம் நடந்திருக்கு. ஒன்று பிரசங்கம் நடந்திருக்கிறது, இன்னொன்று அப்பம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ ஐத்திகு என்ற வாலிபன் மயக்கமிட்டு கீழே விழுந்து செத்து விட்டான். உடனே பவுல் கீழே வந்து அவனை ஏறி கொண்டு மேலே கொண்டு போய் உயிர் கொடுக்கிறார். பின்பு 11வது வருஷம் பின்பு ஏறி போய் அப்பம் பெற்று புசித்து விடிய காலம் அளவும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். இதுல நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். வாரத்தின் முதல் நாள் கூட்டம் எப்போ? ராத்திரியில. அப்ப வாரத்தின் முதல் நாள் ராத்திரி என்ன நாள்? சாயங்காலம். சாயங்காலம் இன்னொரு நாள் தொடங்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப வாரத்தின் முதல் நாள் ராத்திரின்னு சொன்னா எப்போ? திங்கக்கிழமை. இது நடந்த சமாச்சாரம் திங்கக்கிழமை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது, கூட்டம் நடந்தது. சரி, வாரத்தின் முதல் நாளையே கூட்டம் நடந்ததுன்னு வச்சுங்க. கூட்டம் நடக்கிற நாளெல்லாம் பரிசுத்தமான நாளா? அது ஓய்வு நாளா? இன்னைக்கு கூட கூட்டம் நடக்குது, இன்னைக்கு ஓய்வு நாள் ஆயிருமா? புதன்கிழமை மிட் வீக் பிரேயர் வைக்கிறோம், அது ஓய்வு நாள் ஆயிருமா? கூட்டம் நடந்ததுனால ஒரு நாள் ஓய்வு நாள் ஆயிருமா? சொல்லுங்க. இன்னைக்கு ஜனங்கள் அப்படி பேசுறாங்க. விளங்குதுல? ஆண்டவர் அவர் ஒரு நாளை தெரிந்து கொண்டார், அவர் அதிலே ஓய்ந்திருந்தார், அதை அவர் ஆசீர்வதித்தார், அதை அவர் பரிசுத்தப்படுத்தினார். உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளவும் செய்து ஒரு ஓய்வு நாள் உண்டாக்கி இருக்கார் கடவுள். அவருடைய பிரசனத்தை வச்சு உண்டாக்கி இருக்கிறார். இங்க இவர்கள் கூட்டம் நடத்தினால் அந்த கூட்டம் நடந்ததுனால ஒரு நாள் ஓய்வு நாள் ஆயிருமா? நம்ம எல்லா வாரத்தில் எத்தனையோ நாள் தான் கூட்டம் நடத்துறோம். கூட்டம் நடக்கும் போதெல்லாம் ஓய்வு நாள் ஆயிருமா? அது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்த நாள் பவுல் போக வேண்டிய சூழ்நிலை. அதனால அவர் ராத்திரியெல்லாம் என்ன செய்யறாரு? பிரசவம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஒன்று.
ரெண்டாவது அப்பம் பிட்டார்கள், அதனால அது ஓய்வு நாள் ஆயிட்டுன்னு அநேகர் நினைக்கிறாங்க. அப்பம் பிட்டார்கள் என்பதனாலே ஒரு நாள் ஓய்வு நாள் ஆயிருமா? கவனிக்கணும். முதல் அப்பத்தை எப்ப பிட்டாங்க சொல்லுங்க யாராவது? முதலாவது ரா போஜனை என்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார் சொல்லுங்க? வியாழக்கிழமை. அப்ப முதல் ரா போஜனை ஆண்டவரே வியாழக்கிழமை தானே ஏற்படுத்தினாரு. இப்ப வியாழக்கிழமை அப்பம் பிட்ட போது அந்த வியாழக்கிழமை ஓய்வு நாள் ஆயிடுச்சா? சரி, இன்னொன்னு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் அந்த காலத்தினுடைய வழக்கத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அனுதினமும் அப்பம் பிட்டார்கள் என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காலத்துல அனுதினமும் தினந்தோறும் அப்பம் பிட்டார்கள். அப்போ அப்பம் பிட்டதெல்லாம் ஓய்வு நாள் ஆயிருமா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கே ஆராதனை இருந்தது, அப்பம் பிட்டார்கள், அது சரிதான். ஆனால் அப்பம் பிடுகிறதோ அல்லது ஆராதனை செய்கிறதோ அது ஒரு நாளில் ஓய்வு நாள் ஆகிவிடுமா என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கிடவன். அந்த யூதர்கள் அந்த காலத்துல ஓய்வு நாள்ல வேலை செய்ய மாட்டாங்க. அதனால கணக்கு வழக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பாங்க, முதல் நாள் தான் பார்ப்பாங்க. ஆகவே நீங்க கணக்கு வழக்கு பார்க்கும்போது இந்த தர்ம பணத்துக்குன்னு சபைகளுக்கு உதவிக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வைங்கன்னு சொல்றாரு பவுலிங்க. இது சில பேர் என்ன சொல்றாங்க, காணிக்கை எடுத்தார்கள், அதனால அங்க கூட்டம் நடந்திருக்கிறது, காணிக்கை எடுத்தார்கள், அதனால அது ஓய்வு நாள்னு சொல்றாங்க. இங்க காணிக்கை எடுத்ததாக சொல்லலை. சரி, அப்படியே வச்சுக்கிடுங்க, காணிக்கை எடுத்தார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அப்ப காணிக்கை எடுக்கிற நாளெல்லாம் ஓய்வு நாள் ஆயிருமா? இன்றைக்கு எத்தனையோ எல்லா இடங்களையும் கூட்டம் நடத்துறாங்க, காணிக்கை எடுக்கிறாங்க. காணிக்கை எடுப்பது ஒரு நாளை ஓய்வு நாள் ஆகுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 8 வசனங்களையும் நீங்கள் எப்படிதான் புரட்டி புரட்டி ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த 8 வசனங்களிலே அந்த நாள் முதல் நாள் பரிசுத்தமான நாள் என்றோ, அந்த முதல் நாள் கடவுள் மாற்றி போட்டார் என்றோ, அது சீஷர்கள் அதை மாற்றி போட்டாருன்னு இல்லை. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், நாங்கள்லாம் இந்த சபையில பிறந்தவங்க இல்லை, நாங்கள்லாம் வெளியிருந்து வந்தவங்க. அப்போ வெளியிலே இருந்து நாங்கள் வரும்போது இந்த ஓய்வு நாளுக்கு விரோதமாக என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி பிடித்து கொண்டு அதை வைத்து நாங்களும் இவ்வளவோ வாதாடினவங்க. அதனால உங்களுக்கு இருக்கிற என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதோ அந்த கொஸ்டினுக்கு மேலே எனக்கு இருந்தது. நான் அதையெல்லாம் வாதாடி பார்த்து ஒன்றும் வேதத்தில் இருந்து ஒரு காரியம் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் வேற வழி இல்லாமல், உங்களுக்கு புரியுதுங்களா, ஆண்டவர் சொன்ன வாக்கை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் இதை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறேன். அதனால நீங்க என்னென்ன மனசுல ஒரு வாதம் இருக்கிறதோ அல்லது ஆர்கியூமெண்ட் இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு இருந்தது, அதை விட அதிகமாக இருந்தது எனக்கு. ஆகவே இங்க பாருங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 7வது வசனம், முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதுல சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நான் இந்த சத்தியத்தை அடைவதற்கு முன்னாடி இந்த வசனம் எனக்கு ரொம்ப வரப்பிரசாதமா இருந்தது. உடனே இந்த வசனத்தை தூக்கிட்டு உடனே இந்த பாதிரி ஏறிட்ட, என்னையா சொல்றீங்க? இப்போ இங்க பாத்தீங்களா, முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான நாள், சபை கூடுதல் நாள்னு போட்டிருக்கு. நீங்க பரிசுத்தமான நாள்னு போட்டிருக்கிறத காட்டுங்கன்னு சொன்னீங்களே, இதை பாருங்க காட்டிட்டேன். அதனால முதலாம் நாள் பரிசுத்தமாக்கப்பட்ட நாள், ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் இந்த வசனத்தின்படி என்று ரொம்ப சந்தோஷமா ஒரு வெற்றியோட ஆர்ப்பரிப்போடு சொன்னேன். அப்ப அவர் சொல்றாரு, சரி நீங்க முதல் நாள் அந்த 5வது வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை 7 நாள். எப்ப தொடங்குது? முதலாம் மாதம் 14ஆம் தேதியில தொடங்குது, 21ஆம் தேதி முடியுது. சரி, அப்போ இந்த 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். அந்த 7 நாள்ல முதலாவது நாள், புரியுதுங்களா? 7 நாள்ல முதலாவது பண்டிகை 7 நாள். அந்த 7 நாள்ல முதலாவது நாள் பரிசுத்தமான நாள்னு இங்க போடப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன? முதலாவது மாதம் 14ஆம் தேதி பற்றி போடப்பட்டிருக்கு. அந்த முதலாவது நாளும் 14ஆம் தேதி எந்த நாள்ல வேணாலும் வரும். நீங்க கிறிஸ்துமஸ் போன வருஷம் வந்த மாதிரி இந்த வருஷம் வராது, நாட்கள் மாறிக்கொண்டே போகும். அதே மாதிரி இது பண்டிகை நாள். அந்த 7 நாள்ல முதலாவது நாள், அதாவது டேட் பிரகாரம், இது தேதி பிரகாரம், வாரத்தின் முதல் நாள் இல்லை அது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை
நீங்கள் எப்படி புரட்டி 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 படித்தாலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் 7வது நாள் என்பதையும், முதல் நாள் என்பது இந்த வேதத்தில் பரிசுத்தமாக்கப்படவில்லை அல்லது ஓய்வு நாள் இல்லை என்பதையும் வேதம் வெகு திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. கிப்பன் என்று சொல்லப்பட்ட ரோமன் கத்தோலிக் கார்டினல், அவர் ஃபெய்த் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் 12 வால்யூம் எழுதியிருக்கிறார். அதை தான் அந்த ரோமன் கத்தோலிக் பாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. பிரில்லியன்ட் மேன், ஒரு பெரிய சரித்திர ஆசிரியர். அவர் சொல்லுகிறார், யூ மே ரீட் த பைபிள் ஃப்ரம் ஜெனிசஸ் டு ரெவலேஷன் and you will not find a single line authorizing the sanctification of Sunday. அநேகர் இங்கிலீஷ் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள். இங்கே நீங்க வேதத்துல ஒரு பக்கத்துல இருந்து, முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் நீங்க படிக்கலாம். அப்படி படித்தாலும் அங்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கப்பட்டது அல்லது ஓய்வு நாள் என்பதை குறித்து ஒரு லைன் கூட, ஒரு வரி கூட அங்கே கிடையாது என்று ஃபெய்த் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் என்ற புத்தகத்தில் 110வது எடிஷன் பக்கம் 72-73. R.W. டேல், பிரிட்டிஷ் காங்கிரிகேஷனல் என்ற அந்த சர்ச்சை சேர்ந்தவர் எழுதுகிறார். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற அந்த புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார். 104-106வது பக்கத்தில், இட் இஸ் குவைட் கிளியர் that however rigidly or devotedly we may spend Sunday, we are not keeping the Sabbath. ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு வைராக்கியமாக நீங்கள் ஆசரித்தாலும் நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்பது திட்டமாக உங்களுக்கு தெரிய வேண்டும். The Sabbath was founded on a specific divine command. ஆண்டவர் சொன்ன ஒரு விசேஷமான கற்பனையின் மேலே அந்த ஓய்வு நாள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக we bleed no such command for the obligation to observe Sunday. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கட்டளை ஞாயிற்றுக்கிழமை பற்றி இல்லை, வேதத்தில் இல்லை. There is not a single sentence in New Testament to suggest that we incur any penalty by violating the supposed sanctity of Sunday. ஞாயிற்றுக்கிழமையை மீறும்போது நமக்கு தண்டனை வரும் என்று வேதத்தில் ஒரு வரியாவது அங்கு கிடையாது என்று அவர் எழுதுகிறார். இங்கு நிறைய இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் இங்கே பாருங்க, எட்வர்ட் இஸ்காக் என்பவர் நியூயார்க் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நவம்பர் 13ஆம் தேதி 1893 அவர் எழுதுகிறார், there was and is a command to keep holy the Sabbath day. பரிசுத்த ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும் என்று கற்பனை இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. But the Sabbath day was not Sunday. ஆனால் அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்ல. It will be said, however, and with some slow show of triumph, that the Sabbath was transferred from the 7th to the first day of the week. சிலர் என்ன சொல்றாங்க, இல்லை அது முதல் நாள் இருந்து 7வது நாள் இருந்து முதல் நாளுக்கு மாற்றி போட்டது என்று சில பேர் அங்கே சொல்லுவாங்க. Where can the record of such a transaction be found? Not in the New Testament. Absolutely not. அப்படியானால் அந்த டிரான்சாக்ஷன், அந்த சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாற்றி போட்ட அந்த டிரான்சாக்ஷன் எங்க இருக்கிறது? அது புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை என்று அவர் எழுதுகிறார். சரி, நியாண்டர் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய சரித்திர ஆசிரியன் அங்கே த ஹிஸ்டரி ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலிஜன் அண்ட் சர்ச் என்ற அந்த புத்தகத்தில் 186வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார், த ஃபெஸ்டிவல் ஆஃப் சண்டே லைக் ஆல் அதர் ஃபெஸ்டிவல்ஸ் வாஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஹியூமன் ஆர்டினன்ஸ் அண்ட் இட் வாஸ் ஃபார் ஃப்ரம் த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் to establish a divine command in this respect, far from them and far from the early apostolic church to transfer the laws of Sabbath to Sunday. அவர் என்ன எழுதுகிறார், இது ஒரு மனித ஏற்பாடே அல்லாமல் அது கடவுளுடைய ஏற்பாடு அல்ல. இந்த விதமான காரியத்தை, அந்த மாற்றத்தை அப்போஸ்தலர்கள் செய்யவே இல்லை என்று எழுதுகிறார். நான் வாசித்து கொண்டே போக முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கேத்தலிக் பிரஸ் சிட்னியில ஆஸ்திரேலியா ஏப்ரல் 25ஆம் தேதி 1960 எழுதப்பட்டிருக்கிறது. ஞாயிறு ஆசரிப்பு கத்தோலிக்கருடைய கொள்கை. வேதம் முழுவதும் வாசித்தாலும் 7ஆம் நாளிலிருந்து முதலாம் நாளுக்கு அது மாற்றப்பட்டதாக ஒரு வசனமும் இல்லை. ISSR ஆஃப் கேத்தலிக் ரிடம்ஷனல் காலேஜ், கனசாஸ் சிட்டி, அவர் எழுதுகிறார், நான் மறுபடியுமாக இந்த அறைகோலை விடுக்கிறேன். ஒரு கேத்தலிக் ஃபாதர் அவர் ஒரு அறைகோலை விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் என்றாவது, அதை பரிசுத்தமாய் கை கொள்ள வேண்டும் என்றாவது வேதத்திலிருந்து யாராவது நிரூபித்தால் $1000 பரிசு தருகிறேன். இது பற்றி மறுபடியும் நான் என்ன சொல்கிறார் என்றால்,
இப்படி நான் அநேக முறை மேற்படி சவால் விட்டும் யாரும் இந்த பரிசை பெற்றுக்கொள்ள இதுவரைக்கும் வரவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட கருத்து வேதாகமத்தில் இல்லை. ஞாயிறு ஆசரிப்பு கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கும் போது கத்தோலிக்க திருச்சபையை பின்பற்றுகிறீர்களே அன்றி வேதத்தை பின்பற்றுகிறதில்லை. இப்படி கத்தோலிக்க ஒன்றாக திருச்சபை மார்க்கத்தினர் ஏன் எங்களோடு கூட வந்து மறுபடியும் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். வேதத்தை கைக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எந்த காரியத்தில் வேதத்தை கைக்கொள்கிறீர்கள்? குறிப்பு: புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தினர் ஓய்வு நாள் ஆசரிப்பு, பண்டிகை கொண்டாடுதல், சிறுபிள்ளை ஞானஸ்நானம், பொது விசுவாச பிரமாணம், பாவ அறிக்கை, திருமண ஒப்பந்தம், மத்திய சித்த ஒழுங்கு, பாதிரியாரின் உடுப்புகள், இது போன்றவைகள் 100% காரியங்களில் கத்தோலிக்கர்களையே பின்பற்றி வருகிறார்கள். சமீபத்தில் கத்தோலிக்க குருமார்கள் மேலே சொன்ன பரிசை $5000 மாற்றி புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தாருக்கு அறைகோல் விடுகிறார்கள். மற்ற புராட்டஸ்டன்ட் சபையினர் இது பற்றி என்ன சொல்கிறார்கள்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அறைகோவல் என்ன அறைகோவல்? யாராவது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான நாள் என்றாவது, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓய்வு நாளை மாற்றி விட்டார்கள் என்றாவது, இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை யாராவது எடுத்து காட்டுவார்களானால் அவர்களுக்கு $5000 பரிசு கொடுக்கிறேன் என்று கத்தோலிக்க திருச்சபை அறைகோவல் விடுகிறது. நான் அறைகோவல் விடலை. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு இத்தனை பாதிரிமார்கள் இருக்கிறாங்களே, எவ்வளவு சபைகள் இருக்கிறது. யாராவது உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து கொடுங்க. $5000 என்ன இன்னைக்கு 1,50,000 ஆயிடுச்சு இல்லைங்களா? நீங்கள் யாராவது ஒரு வசனத்தை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்களானால் உங்களுக்கு 1,50,000. இனி கத்தோலிக்க திருச்சபை சவால் விடுது, நான் சவால் விடலை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் மாத்திரமல்ல சரித்திரமும் மிக மிக இதை தெளிவாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. இவ்வளவு தூரம் சொல்லி அப்புறம் நாமெல்லாம் மறுபடியும் நமக்கு தெரியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாத்தான் விசேஷமான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து மறைத்து விடுகிறான். அது உங்களுக்கு தெரியணும். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படக்கூடாது, எப்படியாவது நரகத்துக்கு போகணும். அதுதான் சாத்தானுடைய விருப்பம். அப்படி ரட்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரட்சிப்பின் படியில என்னென்ன விசேஷமான காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாம் சாத்தான் மறைச்சிட்டான். சாத்தான் அதை எடுத்து போட்டான், நம்முடைய கண்களை குருடாக்கிட்டான். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இப்பொழுது உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். ரேடியோ மூலமாக, டெலிவிஷன் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக இன்றைக்கு இந்த தூது போய்கொண்டே இருக்கிறது. எதனாலே இதை நாங்கள் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறோம் என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்படைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆகவே தேவனுடைய விசேஷமான ஒரு காரியம் பரிசுத்தத்தில் பங்கு பெறுதல் இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். அதுவே கை கொள்ள வேண்டும். தேவன் சொல்கிறதை கவனிங்கள். அப்போஸ்தலர் 17:30. அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார். புரியுதுங்களா? அறியாத காலங்களை தேவன் மன்னித்து விட்டார். ஆனா இப்பொழுதோ சரி, ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்க ஒரு 100-200 பேர் தானே இதை கேட்கிறோம், மற்றவங்கெல்லாம் கேட்கலையே, அப்புறம் என்ன செய்யறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதுதான் நான் சொன்னேன். இந்த கூட்டங்கள் மற்ற கூட்டங்களை போல் அல்ல. நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறவர்கள் எவைகளோ, இந்த ஊர்ப்புறங்கள் சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களிடத்திலும் கடவுள் கேட்பாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஐயோ எங்களுக்கு தெரியாதே, இது சாட்சியாக இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கு நீங்க பணியிலையும் கஷ்டப்பட்டு வர்றீங்களே, நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஏன்னா நாளைக்கு நியாய தீர்ப்பில் இங்க என்னென்ன வசனங்கள் பேசப்படுகிறதோ அதை பற்றி ஆண்டவர் கேட்பார். எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சாட்சியாக இது பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். தேவனுடைய வசனங்கள் திட்டவட்டமாக பேசுகிறது. இதுல ஏனோ தானு பேசல, திட்டவட்டமாக, தீர்மானமாக, டெபினிட்டாக, வெட்டொன்னு துண்டு ரெண்டு என்கிற விதமாக ஆண்டவர் விசேஷ விதமாக அங்கு பேசுகிறார். கருங்குருவி என்று நம்ம ஊர்ல இருக்கிறது குயில் என்று அதை சொல்கிறோம். கருங்குருவின்னு சொல்றாங்க. அது சின்னதா இருக்கும், அழகா பாடும். இந்த குயிலுக்கு முட்டையிட தான் தெரியுமே ஒழிய முட்டை அழகாக்க தெரியாது. அதனால என்ன செய்யும்னா, இந்த காகங்கள் முட்டையிடும் போது இது முட்டையிட்டு காகங்கள் கூட்டில் போய் முட்டையிட்டுரும். இந்த காகங்களுக்கு இந்த ஆல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தெரியாது. சரி, 4 முட்டை தானே இருந்தது, இன்னைக்கு 6 முட்டை வந்துருச்சுன்னா அதுக்கு தெரியாது. அது என்ன செய்யணும், அது 10 முட்டை இந்த கருங்குருவி முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா அடக்காக்கும். அடக்காத்து குஞ்சு பொறிச்சிட்டா
அது குஞ்சு, காகத்தினுடைய குஞ்சு கருப்பாக தான் இருக்கும், இதுவும் கருப்பாக தான் இருக்கும். அதனால முதல்ல தெரியாது. சில வாரங்கள் கழித்து தான் காகங்கள் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும், அந்த கருங்குருவி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அப்பதான் அந்த காகங்கள் அந்த குஞ்சை விரட்டுன்னு விரட்டி அடிக்கும். கிறிஸ்தவ மார்க்கத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் மார்க்கத்தில் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை முட்டையை விட்டுட்டாங்க. அதை கிறிஸ்துவலாகிய நாம் எல்லாரும் பத்திரமா அடகாத்து, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக அடகாத்து என்ன செய்துட்டு இருக்கிறோம், உட்காந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய தெரியாம தான், புரியாம தான். புரியுதுங்களா? ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து விசேஷமாக இன்றைக்கு என்ன சொல்கிறார்? இந்த பரிசுத்த ஓய்வு நாள். லூதர் சாஸ்திரியரை பற்றி நான் வாசித்து போவது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த படிக்கட்டிலே முழங்கால் படியிலே ஏறினார். பேதுரு அங்கு நடந்த படிக்கட்டு என்று அந்த செயின்ட் பீட்டர் சர்ச்சில் வைத்திருக்கிற அந்த படிக்கட்டு மத்தியிலே போகும்போது நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான் என்று அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. இந்த மாதிரியான கிரிகையினாலே ரட்சிப்பு கிடையாது, விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு என்று கேட்டது. அவர் உடனே கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக எழுதினார். அப்பொழுது டைட் வாம் என்ற பட்டணத்திலே அவரை கூப்பிட்டார்கள். எல்லா கத்தோலிக்க அதிகாரிகள், அரசர்கள் எல்லாரும். அந்த லூதர் சாஸ்திரியார் தனியாக நின்றார். A single man stood alone before the big officials. அவ்வளோ பெரிய சபை, அவ்வளோ பெரிய அரசாங்கம், ஆதிக்கம் எல்லாம். தனியொரு மனிதனாக நின்றான் லூதர். இந்த வேதத்திலே காட்டுங்க, show me from the Bible, I will believe. வேதத்திலே நீங்க காட்டுங்க, நான் நம்புறேன். இந்த வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டு நான் நம்ப மாட்டேன். Here I stand. இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். இதுக்கு மேல என்னை கொண்டுக்கிடுங்க, என்னை என்ன வேணாலும் செய்துக்கிடுங்க. இந்த வேத வசனத்தை மீறி நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த லூத்தர் சாஸ்திரியார் இருந்து புராட்டஸ்டன்ட் மார்க் வந்தது. நாமெல்லாம் அதை சேர்ந்தவங்க ஜனெல்லாம். என்றாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் நம்முடைய நீதி, இதுதான் நம்முடைய நெறி, இதுதான் நம்முடைய வழி, இதுதான் நம்முடைய வெளிச்சம். இதற்கு மேலாக இருப்பது எதுவானாலும் அதை நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற வசனம் ஜீவனுள்ள வசனம். இயேசுவின் அன்பே அன்பு, என் முழு மனதை கொடுப்பேன். மீட்பரின் அன்பின் அளவை நான் அறிந்து கொள்ளலாகுமோ? இயேசுவின் அன்பே அன்பு, என் முழு மனதை கொடுப்பேன். மீட்பரின் அன்பின் அளவை நான் அறிந்து கொள்ளலாகுமோ? தெய்வன்பை போற்றிடுவோம், எங்கள் மேல் இறங்கி வரும். அன்பை ஊற்றிடுவே உந்தன் தூய ஆவியாலே. தெய்வன்பை போற்றிடுவோம், எங்கள் மேல் இறங்கி வரும். அன்பை ஊற்றிடுவே உந்தன் தூய ஆவியாலே. இயேசுவின் அன்பே அன்பு, என் முழு மனதை கொடுப்பேன். மீட்பரின் அன்பின் அளவை நான் அறிந்து கொள்ளலாகுமோ? இயேசுவின் அன்பே அன்பு, என் முழு மனதை கொடுப்பேன். மீட்பரின் அன்பின் அளவை நான் அறிந்து கொள்ளலாகுமோ? கல்வாரி அன்பை நோக்கியே சாத்தானை வென்றிடுவோம். காலம் சமீபிக்குதே, அவர் வருகை நெருங்குவதா. கல்வாரி அன்பை நோக்கியே சாத்தானை வென்றிடுவோம். காலம் சமீபிக்குதே, அவர் வருகை நெருங்குவதா.
ஆகுமோ